Good morning students. So last class நீங்கள் வந்து bacteriophage, lytic and lysogenic cycle detail பார்த்தீங்க. So today we are going to see about the classification of living world. Many attempts are made in the past to classify organism on earth. ஸோ நிறைய அட்டம்ஸ் வந்து மேற்கொள்ளப்பட்டது ஒரு பிளான்ஸோட ஆர்கனிசமை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. இதில் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தியோஃப்ராஸ்டஸ் உங்களுக்கு தெரியும், இஸ் அ ஃபாதர் ஆஃப் பாட்னி, யூஸ் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் டு கிளாஸிஃபை த பிளான்ஸ். அவர் எதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப் பிளான்ஸ். அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபை அனிமல்ஸ் வந்து ரெண்டு குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து எனிமா அண்ட் அனிமான்னு சொல்லியிருக்காரு. எனிமான்னு சொல்லும்போது வித் ரெட் பிளட் தெரியும், வித் ரெட் பிளட்லாம் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் எக்ஸாம்பிள் சொல்லும்போது மேமல்ஸ், பேர்ட்ஸ், லிசர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் சொல்லலாம். அனிமல்ஸ் சொல்லும்போது வித்தவுட் ரெட் பிளட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் வித்தவுட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லலாம். நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஜெல்லி ஃபிஷ் சொல்லலாம், பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபை அனிமல்ஸ் இன்டு டூ குரூப்ஸ். லினியஸ் வந்து கிளாஸிஃபைட் லிவிங் வேர்ல்ட் இன்டு டூ குரூப்ஸ். அவர் லினியஸ் வந்து ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, ரெண்டு குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணி. ஒன்று வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, லினியஸோட கிளாஸிஃபிகேஷன் இஸ் எ மேஜர் செட் பேக்னு கொடுத்துருக்காங்க. அவரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டுச்சு, ஒரு மிகுந்த பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ப்ரோக்ரியட்ஸ் அண்ட் யூக்ரியட்ஸ் ரெண்டும் ஒரே குரூப்பில் வச்சிருக்காரு, குரூப் டுகெதர். பிகாஸ் ப்ரோக்ரியட்ஸ் லோயர் ஆர்கனிசம்ஸ், யூக்ரியட்ஸ் வந்து ஹையர் ஆர்கனிசம்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக தான் வச்சிருக்கணும். அது ரெண்டுமே ஒரே குரூப்பில் வச்சிருக்காரு. சிமிலர்லி ஃபங்கைன்னு சொல்லும்போது ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கனிசம் விச் இஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கனிசம் ஃபார் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். அது எது கூட பிளேஸ் பண்ணியிருக்காருன்னா, எது கூட குரூப்பில் வச்சிருக்காருன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ஸ் கூட அதை சேர்த்து வச்சிருக்காரு. ஃபங்கையும் பிளான்ட்டும் செப்பரேட் பண்ணியிருக்கணும், அது ஒன்றா வச்சிருக்காரு. ஸோ this classification was a major setbackனு சொல்லியிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் சார் இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ்லாம் எப்படிலாம் மாறிச்சுன்னு சொல்லும்போது இன் கோர்ஸ் ஆஃப் டைம் the development of tools compel taxonomists to look for different areas. ஒரு ஆர்கனிசம்ஸ் இன்னொரு ஆர்கனிசம், ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வச்சு டாக்ஸானமிஸ்ட் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. எதெல்லாம் சொல்லும்போது சைட்டாலஜி, செல் அனாட்டமி சொல்லும்போது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் ஆர்கன்ஸ் அண்ட் எம்ப்ரியாலஜி ஸ்டடி ஆஃப் எம்ப்ரியோ, molecular biology சொல்லும்போது ஜீன் அண்ட் phylogeny சொல்லும்போது that is evolutionary characters, that is similarities and difference of one organism with other organisms. ஸோ இப்படிலாம் வச்சு கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ why we have to classify the plants, what is the need of classification சொல்லியிருக்காங்க, to relate things based on common characteristic features சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு காமன் கேரக்டர்ஸை வச்சு ஒரு உயிரினங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பொதுவான பண்புகளை வச்சு ஒரு உயிரினங்களை தொடர்பு படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. to relate things, to define organism based on salient features சொல்லியிருக்காங்க. ஒரு சிறப்பு இயல்புகள், அதாவது சிறப்பு பண்புகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஆர்கனிசம் என்ன பண்ணலாம்னா வரையறு செய்யலாம் சொல்லியிருக்காங்க. டு டிஃபைன் ஆர்கனிசம்ஸ். அது மட்டும் தான் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஸ் இன் நோயிங் த ரிலேஷன்ஷிப். ஒரு ஆர்கனிசம் இன்னொரு ஆர்கனிசம் உள்ள ரிலேஷன்ஷிப் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனிசம்ஸ். ஸோ எவல்யூஷன் ரிலேஷன் அதோட பிளான்ஸோட சிமிலாரிட்டிஸோ இல்லை டிஃப்ரென்ஸோ, ஒரு ஆர்கனிசம் இன்னொரு ஆர்கனிசம் டிஃப்ரென்ஸோ, அதோட ஜெனடிக் கேரக்டர்ஸ் இல்லை ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி தெரியலாம். ஸோ டு ரிலேட் திங்ஸ், டு டிஃபைன் ஆர்கனிசம், டு நோ த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் டு நோ அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனிசம்ஸ். ஸோ திஸ் ஆர் த நீட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷன் சொல்லும்போது எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, லிவிங் வேர்ல்டுன்னு சொல்லும்போது ஒரு 5 கிங்டம் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொல்லும்போது கலர்ஸ் லினியஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தட் இஸ் 2 கிங்டம். 3 கிங்டம் சொல்லும்போது எர்னஸ்ட் ஹேக்கல், புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமலே. 4 கிங்டம் சொல்லும்போது கோப்லண்ட் வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமலேன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு 4 கிங்டமாக. 5 கிங்டம் சொல்லும்போது ஆர்ஹெச் விட்டேக்கர், மொனிரா, protista, fungi, plants and animals. So 5 kingdom classification was done by R.H. Whittaker. So these are the system of classification: 2 kingdom, 3 kingdom, 4 kingdom and 5 kingdom. So these are the comparison of classification proposed for classification of living world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 kingdom classification R.H. Whittaker அவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ R.H. Whittaker சொல்லும்போது he was an American taxonomist, proposed 5 kingdom classification in the year of 1969. ஸோ 5 கிங்டம் சொல்லும்போது ஏற்கனவே சொல்லும்போது மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த 5 கிங்டம் எதை வச்சு அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, எது கிரிட்டேரியா வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர், உடல் அமைப்பு வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, இல்லை செல் அமைப்பு வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. டேலஸ் தான் சொல்லும்போது உடல் அமைப்பு வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லும்போது அதோட உணவுட்டு முறை எப்படி இருக்கும், அந்த பிளான்ஸோட உணவுட்டு முறை எப்படி இருக்கும், நியூட்ரிஷன்ஸ், ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் பற்றி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் phylogenetic ரிலேஷன்ஷிப். நீங்கள் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் இந்த phylogenetic ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் அதாவது டிஃப்ரென்சஸ் இல்லை சிமிலாரிட்டிஸ் ஒரு ஆர்கனிசமுக்கு இன்னொரு ஆர்கனிசமுக்கு பரிணாம வளர்ச்சியில் எப்படி இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. சார் அவரோட கிளாஸிஃபிகேஷன் ஒரு மெரிட்ஸ், அவரோட நிறைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, திஸ் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர். அந்த செல்லோட அமைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான செல் அமைப்பாக இருக்கும் அவரோட கிளாஸிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் அது உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான அமைப்பாக இருக்கும். நான் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். அவரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நியூட்ரிஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அவர் முக்கியமான விஷயம் மெரிட்லேயே வந்ததுன்னா செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை பிளான்ஸ். ஃபங்கை வந்து செப்பரேட் பண்ணுறாரு பிளான்ஸ்லேருந்து. ஏற்கனவே சார் பிளான்ஸ் இட் இஸ் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கனிசம், வேர் இஸ் ஃபங்கை இஸ் ஹெட்டரோட்ராஃபிக். ரெண்டுமே ஒன்றா சேர்த்து குரூப் பண்ணக்கூடாது, கிளாஸிஃபை பண்ணிடக்கூடாது, செப்பரேட் பண்ணியிருக்காரு. It shows the phylogeny of the organisms, phylogenetic relationship. So what is the demerit சொல்லும்போது, யார் வந்து ஒரு மெரிட்ஸ் ஒரு நிறைகள் இருந்தாலும் ஒருத்தரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து குறைகளும் இருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் டிமெரிட் சொல்லும்போது கிங்டம், மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா அக்கமடேட். திஸ் மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா இட் ஹேவிங் போத் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்டரோட்ராஃபிக். இந்த ரெண்டு கிங்டமும் ஆட்டோட்ராஃபிக் இருக்குது, ஹெட்டரோட்ராஃபிக் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. செல்வால் இல்லை, அதேமாதிரி செல்வால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுமே தனியாக பிரித்து வச்சுருக்கணும். ஓகே, இது ரெண்டுமே ஹெட்ரோஜினஸ் கேரக்டர்ஸ். திஸ் டூ ஹேவிங் ஹெட்ரோஜினஸ் கேரக்டர்ஸ். அதான் சொல்கிறது, தஸ் மேக்கிங் திஸ் டூ குரூப்ஸ் ஆர் மோர் ஹெட்ரோஜினஸ். ஹெட்ரோஜினஸ் கேரக்டர்ஸ் இதனால தனித்தனியாக தான் பிரித்து வச்சுருக்கணும். ஹெட்ரோஜினஸ் கேரக்டர்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால இது டிமெரிட் சொல்கிறாரு. வைரஸ் வந்து இவர் வந்து இன்க்ளூட் பண்ணல. இவரோட கிளாஸிஃபிகேஷனில் வைரஸ் வேர் நாட் இன்க்ளூடட் இன் தி சிஸ்டம், இவர் சேர்க்கல. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom classification by R.H. Whittaker. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சில டாக்ஸானமிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கால் வூஸ் அண்ட் அவரோட கோவர்க்கர்ஸ் சேர்ந்து இயர் ஆஃப் 1990 இன்ட்ரடியூஸ் 3 domains. 3 domains வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆஃப் லைஃப் சொல்லும்போது பாக்டீரியா, ஆர்கே அண்ட் ஈக்வேரியா. ஆர்கேனா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்கே பாக்டீரியானா இட் இஸ் அ பிரிமிட்டிவ் ப்ரோக்ராடிக் ஆர்கனிசம்ஸ். இட் க்ரோ இன் ஹை சாலினிட்டி, அதிக உப்பு தன்மையில் வாழக்கூடிய பாக்டீரியா அது ஆர்கே பாக்டீரியா. எக்ஸாம்பிள் அதேமாதிரி லோ பிஹெச்சில் கூட இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனோபாக்டீரியம் சொல்லலாம், மெத்தனோபாக்டீரியம். அண்ட் ஈக்வரியா சொல்லும்போது இங்கே கொடுத்துருக்க ஆர்கனிசம் ஹேவிங் செல்ஸ் வித் நியூக்ளியஸ் இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இது ஈக்வரியா. ஸோ இந்த 3 domains வந்து யார் கொடுத்ததுன்னா தட் இஸ் கால் வூக்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ். ஸோ இதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த மூணுமே சொல்லுங்கள் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் ஆர்என்ஏ, ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோடைட்ஸ் வச்சியும் பேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி செல் மெம்பரேனோட லிபிட் ஸ்ட்ரக்சரை வச்சும் பேஸ் பண்ணியிருக்கு இவரோட 3 domains. அப்புறம் ரிவைஸ்டு 6 kingdom கிளாஸிஃபிகேஷன் ஃபார் லிவிங் வேர்ல்ட் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை யார் கண்டுபிடிச்சது, அதாவது 6 kingdom கிளாஸிஃபிகேஷன் ரிவைஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்தப்பட்ட ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொல்லும்போது தாமஸ் கெவலியர் ஸ்மித் அவர் இந்த இயர் ஆஃப் 1998 அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது அந்த கிங்டம் முனிராவை 2 வகையாக பிரிச்சிருக்காரு, ஆர்கே பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியா இட் இஸ் generally a true bacteria. யூ பாக்டீரியா சொல்லும்போது இட் இஸ் ஜென்ரலி a true bacteria சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை பாக்டீரியா கூட சொல்லலாம் நீங்கள், விச் இஸ் present in the intestine. நம்ம உடம்புல இருக்க இன்டெஸ்டினில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது 2 முனிராவை 2 பிரிச்சவர் ஆர்கே பாக்டீரியா நியூ பாக்டீரியா சொல்லும்போது தாமஸ் கேவலியர் ஸ்மித். இவர் தான் வந்து பார்த்தோன்னா 6 kingdom கிளாஸிஃபிகேஷனை ரிவைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு யார் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் வச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது யார் பண்ணதுன்னா ருகேரியா எட்டால் 2015 பப்ளிஷ் 7 kingdom கிளாஸிஃபிகேஷன்ஸ். இவரோட கிளாஸிஃபிகேஷன்ஸை வச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தாமஸ் கேவலியர் 6 kingdom ஸ்கீம் அது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காரு. அது 7 kingdom கிளாஸிஃபிகேஷன் இன் 2015. According to this classification, there are organisms. So, Rugeria classifications பார்க்கலாம். 2 super kingdom பிரிச்சிருக்காரு. அது வந்து ப்ரோக்ரியேட்டா அண்ட் ஈக்ரியேட்டா, ப்ரோக்ரியேட்டிக் ஆர்கனிசம் அண்ட் ஈக்ரியேட்டிக் ஆர்கனிசம்ஸ். ப்ரோக்ரியேட்டா வந்து 2 kingdom பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து ஆர்கே பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. யூக்ரியேட்டிக் ஆர்கனிசம் இன்க்ளூட்ஸ் புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ குரோமிஸ்டா நியூ கிங்டம். வாட் இஸ் குரோமிஸ்டானா இட் இஸ் அ நியூ கிங்டம். ருகேரியா கொடுத்த கிளாஸிஃபிகேஷனில் நியூ கிங்டம் குரோமிஸ்டா was erected and it included all algae. It is an algae. General ஞாபகம் வச்சுங்க, குரோமிஸ்டா சொல்லும்போது it is an algae, அது ஞாபகம் வச்சுங்க. It is an algae whose chloroplast contain என்னென்ன இருக்கும், chlorophyll இருக்கும், C இருக்கும், as well as various colorless forms of algae கூட இருக்கும், forms that are closely related to them. So chromista it is a group of algae containing what are the chlorophylls னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் diatoms, brown algae, cryptomonads and oomycetes
were placed under this kingdomனா குரோமிஸ்டரில் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் கிரிப்டோமோனாட்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இட் இஸ் a group of unicellular biflagellate algae occurs in aquatic habitats. நீர்வாழ் தாவரம் சொல்கிறாங்க, 2 flagella இருக்கும். ஸோ ஊமாசிட்டி சொல்லும்போது இட் இஸ் a group of fungi. ஞாபகம் it is a filamentous growth சொன்னால் which is depend on food materials in decaying matter. மக்கிய பொருளில் வந்து உணவுப் பொருட்கள் எடுத்துக்க சொல்கிறாங்க. இட் இஸ் a group of fungi. ஸோ இட் இஸ் ஊமாசிட்டிஸ். இது எல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்த கிங்டமில் இருக்குது? குரோமிஸ்டா சொல்கிற கிங்டமில் வச்சுருக்கார் ரிகேரியோ. ஸோ ரிகேரியோ that is 7 kingdom classifications. சரி, கம்பேரிசன் ஆஃப் 5 kingdom classifications பார்க்கலாம். That is Monera, Protista, fungi, plants and animals done by that is R.H. Whittaker. அவர் கிளாஸிஃபை பண்ணது. செல் டைப் சொல்லும்போது Monera ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ், யூக்ரியாட்டிக், ஃபங்கை யூக்ரியாட்டிக் தான், பிளான்ஸும் யூக்ரியாட்டிக் தான், அனிமல்ஸ் யூக்ரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வாட் ஆர் த மொனிரான்னு சொல்லும்போது என்னென்ன அப்படின்னு சொல்லுறது எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஆர்கே பாக்டீரியா வரும், யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆக்டினோமைசிட்டிஸ், மைக்கோபிளாஸ்மா. இட் கம்ஸ் அண்டர் வாட் மீன்ஸ் Monera. ஸோ வாட் ஆர் ஆர்கானிசம் இன் ப்ரோட்டிஸ்டா சொல்லும்போது உங்களுக்கு சில ஆர்கானிசம் கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், இக்லினா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்லைம் ஹோல்ஸ், அமேபா படிச்சிருப்பீங்க, பிளாஸ்மோடியம், ட்ரிப்னோசோமா, பரமேஷியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் ப்ரோட்டிஸ்டா. ஃபங்கின்னு சொல்லும்போது ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபெர்மெண்டேஷன். மஷ்ரூம்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அண்ட் மோல்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபங்கை. பிளான்ட்ஸ் சொல்லும்போது ஆல்கே, bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperm. flowering plants, இது naked plants, naked seeds, pteridophytes, bryophytes, algae. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிளான்ஸில் வரக்கூடிய. அனிமல்ஸ் உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவது ஸ்பாஞ்சஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதோட கேரக்டர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். Monera கம்ஸ் அண்ட் யூனிசெல்லுலார். ப்ரோட்டிஸ்டா சொல்லும்போது யூனிசெல்லுலார் தான். ஃபங்கி சொல்லும் மல்டி செல்லுலார் இருக்கும், இல்லை யூனிசெல்லுலாரும் இருக்கும். பிளான்ஸ் சொல்லும்போது டிஷ்யூஸ் இல்லைன்னா ஆர்கன்ஸாக இருக்கும். அனிமல்ஸ் சொல்லும்போது டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன்ஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. செல் வால், த பிளான்ட் இன் Monera இட்ஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் செல் வால் ஆர் மியூகோபெப்டைட்ஸ். ப்ரோட்டிஸ்டா சொல்லும்போது இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் ஆப்சன் இன் அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்கை சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கோ, இந்த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டீன் ஆர் அதர்வைஸ் செல்லுலோஸ் அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளான்டே சொல்லும்போது தட் இஸ் யூக்ரியாட்டிக் ப்ரெசன்ட் மேட் அப் ஆஃப் ப்ரெசன்ட் that is made up of only cellulose. Plant cell wall is made up of cellulose, animal cell wall is made up of chitin. In that is bacteria. Monera வந்து சொல்லும்போது இது it is made up of what means peptidoglycan or mucopeptides. Animal சொல்லும்போது cell wall is absent. Nutrition சொல்லும்போது என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Monera சொல்லும்போது autotrophic, phototrophic, chemotrophic, heterotrophic சொல்லும்போது parasitic and saprophytic. Protista சொல்லும்போது autotrophic இருக்கும், autotrophicல photosynthetic, heterotrophic. Fungi சொல்லும்போது heterotrophic, parasitic, saprophytic which is depend on dead organisms, dead for the food. Parasitic உங்களுக்கு தெரியும், ஒட்டுணின்னு தெரியும். Plants சொல்லும்போது autotrophic, அதாவது they can synthesize only by the sunlight, food materials. Animals சொல்லும்போது holozoic mode of nutritions. Holozoic சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லிக்விடோ இல்லை சாலிடோ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன், that is digestion, assimilation எல்லா ப்ராசஸும் நடக்கும். heterotrophic mode of nutrition, that is heterotrophic சொல்லலாம், holozoic in animals. சரி, motility சொல்லும்போது procreate, that is Monera சொல்லும்போது motile or non-motile, Protista சொல்லும்போது motile or non-motile, and next one is fungi சொல்லும்போது பார்த்தீங்கன்னா non-motile, plants சொல்லும்போது mostly non-motile, and animals சொல்லும்போது motile organisms. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் செல் டைப் சொல்லியிருக்காங்க, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, செல் வாலை பற்றி சொல்லியிருக்காங்க, நியூட்ரிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, அண்ட் நெக்ஸ்ட் மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 5 kingdom கிளாஸிஃபிகேஷன்ஸ், ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆர் த கிளாஸிஃபிகேஷன். 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் வாஸ் கிவன் பை R.H. Whittaker. ஸோ அடுத்த டாபிக் நீங்கள் பார்க்கலாம், பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா, ஸோ உங்களுக்கு வந்து வைரஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாக்டீரியா. பாக்டீரியா சொல்லும்போது அதோட மைல்ஸ்டோன் யார் என்ன கண்டுபிடிச்சாங்க பார்க்கலாம். தட் இஸ் 1829 எரன்பர்க் காயின் த டேர்ம் பாக்டீரியம். அவர் தான் வந்து பாக்டீரியம் டேர்ம் காயின் பண்ணார். 1884 சொல்லும்போது கிறிஸ்டியன் கிராம் இன்ட்ரோடியூஸ் கிராம் ஸ்டெயினிங் மெத்தட். கிராம் ஸ்டெயினிங் சொல்லும்போது பாக்டீரியா வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வைக்கும் போது ஒவ்வொரு செல் ஆர்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டெயின் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அந்த செல்லோட ஸ்ட்ரக்சரை பற்றி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ 1923 டேவிட் ஹெச் பெர்கி பப்ளிஷ் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் பெர்கி மேனுவல். இட் இஸ் பெர்கி மேனுவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பற்றி ஃபர்ஸ்ட் அவர் தான் எடிஷன் கொடுத்துருக்காரு.
1928 Frederick Griffith discovered bacterial transformations. Bacteria பார்த்தீங்கன்னா எப்படி transformation ஆகுது செல்லில் சொல்லிட்டு அவர் வந்து தட் இஸ் மைஸை வச்சு சொல்லியிருப்பார். அண்ட் ஜோஷுவா லெடர்பர்க் in 1950 discovered plasmid. பாக்டீரியா இருக்கக்கூடிய plasmid, தட் இஸ் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் முக்கியமான ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா plasmid. It is extra chromosomal circular DNA which is present in bacteria. சரி, ஸோ வாட் இஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ், யூனிசெல்லுலார், யூபிகுட்டஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விச் இஸ் present all over the world, all over the placeன்னு சொல்லலாம். மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ், இட் பி சீன் ஒன்லி இன் மைக்ரோஸ்கோப். த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா உங்களுக்கு தெரியும் பாக்டீரியாலஜி. பாக்டீரியா ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணது? டச் சயின்டிஸ்ட் ஆண்டன் வான் லிவனாக் இன் 1676 and were called what? Animalcules சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லும்போது இட் இஸ் அ ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கனிசம் சொன்னேன். ஜென்ரலாக சொல்லும்போது இட் லேக்ஸ் நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லணும். பவுண்ட் ஆர்கனல்ஸ், எந்த ஆர்கனல்ஸும் இருக்காது. பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்பயுமே நீங்கள் என்ன சொல்லணும்? நியூக்ளியாய்டுன்னு சொல்லணும். நியூக்ளியாய்டு ஜீனோஃபோர்னு சொல்லணும், இல்லை இன்சிபியன் நியூக்ளியஸ் சொல்லணும். செல்வால் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன். செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். மோஸ்ட் ஆஃப் தெம் பாக்டீரியா வந்து லேக் குளோரோஃபில். அப்போ குளோரோஃபில்னா தட் இஸ் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கனிசம் தெரியும் உங்களுக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கனிசம் ஃபார் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லும்போது விப்ரியோ காலரி. சில பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபி சொல்கிறாங்க. தட் இஸ் இட் போசஸ் பாக்டீரியோ குளோரோஃபில். அப்போ குளோரோஃபில் இருக்குது. எக்ஸாம்பிள் குரோமேஷியம். லேக் குளோரோஃபில் மீன்ஸ் ஹெட்ரோட்ராஃபி. when there is presence of chlorophyll means bacterial chlorophyll, that is autotrophic. Example chromacium, ரொம்ப important. chromacium they reproduce vegetative bacteria வந்து எப்படி reproduce ஆகும்? binary fission மூலம் reproduce ஆகும், endosperm formation மூலம் reproduce ஆகும். அடுத்தது they exhibit variations which are due to genetic recombinations. ஒவ்வொரு பாக்டீரியாவும் பார்த்தீங்கன்னா ஜீன் ரீகாம்பினேஷன்ஸ் நடக்கும். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். அப்போ என்னென்ன ப்ராசஸில் வந்து நடக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு கான்ஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ these are the genetic recombination of a genetic material from one bacterial cell to another cell so that it exhibit what? Variations in bacteria. So these are the general characteristic features of bacteria கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு அடுத்தது வந்து சைஸ் அண்ட் ஷேப் பற்றி சொல்கிறோம். ஷேப் அண்ட் ஃப்ளாஜலேஷன் இன் பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. ஷேப் சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் ஷேப், ரெண்டாவது வந்து பேசிலஸ். ஸ்பெரிக்கல்னா காக்கைன்னு சொல்லணும். அக்கஸ் சிங்லினா காக்கஸ், அக்கஸ் இன் பேஸ்னா டிப்ளோகாக்கஸ், அக்கஸ் இன் கிளஸ்டர்ஸ் லைக் கிரேப்ஸ் மாதிரி ஸ்டெஃபிலோகாக்கஸ், அக்கஸ் இன் குரூப் ஆஃப் 4 சொல்லும்போது டெட்ரோகாக்கஸ், அக்கஸ் இன் செயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், அக்கஸ் இன் cubical forms of 8 or multiples of 8 சொல்லும்போது சார்சினா cubical ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ பேசிலஸ்னா ராட் ஷேப். என்ன ஷேப்பு? பேசிலஸ்னா ராட் ஷேப் சொல்லணும். ஸ்பெரிக்கல்னா காக்கைன்னு சொல்லணும். ஸோ பேசிலஸ் சொல்லும்போது சிங்கிள், டிப்ளோ பேசிலஸ் மீன்ஸ் அக்கஸ் இன் பேஸ், கமா ஷேப்டு பாக்டீரியானா விப்ரியோ, அண்ட் ஸ்பைரல்னு சொல்லும்போது ஸ்பைரல் ஷேப். ஸோ ஃப்ளாஜலேஷன் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லும்போது இஸ் த ஆர்கன் ஆஃப் மோட்டிலிங் இன் பாக்டீரியா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு ஃப்ளாஜலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா. அதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் இல்லை, நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். மோனோட்ரைக்கஸ் மீன்ஸ் ஒன்லி a single flagellum is present at one end. Example Vibrio cholera. Lopotrichus means a group of flagella which is present at one end only. Spirillum சொல்ற example. Amphitrichus means a group of flagella is present at both the ends. Nitrosomonas. This nitrosomonas bacteria which is present in the soil மண்ணில் இருக்கக்கூடியது. சாயில் இருக்க நைட்ரஜன் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணும். 80% 90% of nitrogen ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நைட்ரோசோமஸ் பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அட் போத் எண்ட்ஸில் இருக்கும். ஆம்பிட்ரைக்கஸ். பெரிட்ரைக்கஸ் மீன்ஸ் ஃப்ளாஜெல்லா இஸ் பிரசன்ட் ஆல் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் பாக்டீரியா. சர்ஃபேஸ் ஆஃப் பாக்டீரியா சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ளாஜெல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஈகோலை பாக்டீரியா. நான் ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் பயோடெக்னாலஜி. இந்த பாக்டீரியா யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் இட் இஸ் பிரசன்ட் இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் சொல்லியிருக்கேன். ஈகோலை பாக்டீரியா. ஏட்ரைக்கஸ் மீன்ஸ் ஃப்ளாஜெல்லா ஆர் ஆப்சன்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ பாக்டீரியா சர்ஃபேஸ் சுற்றி ஃப்ளாஜெல்லா இருக்கா, தட் மீன்ஸ் நோ மோட்டிலிட்டி டேக்ஸ் பிளேஸ். எக்ஸாம்பிள் லாக்டோபேசிலஸ். உங்களுக்கு தெரியும், லாக்டோபேசிலஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் லாக்டிக் ஆசிட். கேர்டில் பால் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் சோர்னஸ் ஏற்படுது, புளிப்பு தன்மை ஏற்படுதுன்னா தட் இஸ் லாக்டோபேசிலஸ். ஸோ திஸ் ஆர் த சம் ஆஃப் த ஃப்ளாஜெலேஷன்ஸ் which is present in bacteria for motility. So in next class we can see about the structure of bacteria. Thank you.